ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு க்ரோம் ப்ரௌசரில் வந்து இப்போது ஷார்ட்கட் கீ நிறையா இருக்குது. அதை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக நம்ம க்ரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Ctrl+N இதை அமுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ப்ரௌசரில் ஒரு பேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னா நியூ பேஜ் வந்து தனியாக வந்து செப்பரேட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, Ctrl+N. ரெண்டாவது வந்து Ctrl+Shift+N அப்படின்னா இன்காகிட்டோ விண்டோ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா Ctrl+Shift+N அப்படிங்க அப்படின்னா இன்காகிட்டோ விண்டோ ஓப்பன் ஆகிக்கும். இதில் வந்து ப்ரௌசிங் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்ப்போம். கண்ட்ரோல் டேப் அமுத்துனீங்க அப்படின்னா புதுசாக ஒரு டேப் வந்து இருக்கிற விண்டோலேயே ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு அந்த இது யூஸ் பண்ணுறோம். Ctrl+Shift+Tab அப்படிங்கிறது இது என்னங்க பார்த்தீங்க அப்படின்னா, Ctrl+Shift+Tab அப்படிங்கிறத அமுத்துவோம். இது வந்து ஏற்கனவே நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்த எது லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வெப்சைட் வந்து Ctrl+Shift+Tab அமுத்தினோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து Ctrl+Shift+Tab பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் 1லேருந்து கண்ட்ரோல் 8 வரைக்கும், கண்ட்ரோல் நம்பர் 1லேருந்து கண்ட்ரோல் நம்பர் 8 வரைக்கும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 8 டேப் வரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எந்த டேப்பில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். Ctrl+1 அமுத்தினோம், Ctrl+3 அமுத்தினா 3வது டேப் ஓப்பன் ஆகுது. 2 அமுத்தினோன்னா 2வது டேப் ஓப்பன் ஆகணும். சில சம் கீஸ் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் வந்து எனக்கு ஓப்பன் ஆகலை. இப்போ நான் இப்போ டேப் 1ல் இருக்கிறேன் அப்படின்னா டேப் 3ல் போகணும். Ctrl+3 அமுத்தினோம் அப்படின்னா 3வது டேப் போய்க்கும். ஸோ அதை நான் அதுக்கு யூஸ் பண்ணுறது அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஷார்ட்கட் கீ பார்ப்போம். Alt+Home பட்டன் அமுத்திங்க அப்படின்னா ஹோம் பேஜுக்கு வந்து போய்க்கும். இப்போ வந்து ப்ரௌசரில் இருக்கிறதுலே ஹோம் பேஜுக்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த Alt+Home அமுத்தினோம் அப்படின்னா ஹோம் பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா Alt+Left arrow. இப்போ Alt வந்து லெஃப்ட் arrow கிளிக் பண்ணுறேன். லெஃப்ட் arrow கிளிக் பண்ணுவேன், முன்னாடி என்ன பேஜ் ஓப்பன் ஆகிருந்துச்சோ அது வந்து அந்த டேப்பில் அந்த பேஜ் ஓப்பன் ஆகிக்கும். Alt right arrow அப்படின்னு ரைட் arrow கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகிக்கும். இதுதான் Alt right arrow கிளிக் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இப்போ இருக்கிற டேப் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா Ctrl+W அமுத்தணும், இல்லாட்டி Ctrl+F4 அமுத்தணும். Ctrl+W அமுத்துறேன். இப்போ வந்து கரண்ட்லி இருக்கிற பேஜ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. கரண்ட்லி டேப் க்ளோஸ் ஆயிடுச்சு. கரண்ட்லி விண்டோ க்ளோஸ் பண்ணுறதுக்கும் Ctrl+Shift+W. இப்போ டோட்டலாகவே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா Ctrl+Shift+W, இல்லை அப்படின்னா Alt+F4. இது ரெண்டில் எதை ப்ரெஸ் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் விண்டோவை மட்டும் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா Alt+ஸ்பேஸு அப்புறம் N, Alt ஸ்பேஸ் அமுத்திட்டு அப்புறம் N அமுத்திங்க அப்படின்னா மினிமைஸ் ஆகிக்கும். இப்போ வந்து விண்டோ மினிமைஸில் இருக்குது, மறுபடியும் திருப்பி ஓப்பன் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணுறதுக்கு Alt+ஸ்பேஸ் அமுத்திட்டு அப்புறம் விட்டுட்டு அப்புறம் X அமுத்திங்க அப்படின்னா மினிமைஸ் ஆயிரும். மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கும் சேம் அதே தான். அடுத்தது வந்து க்ரோமை விட்டு வெளியே வரணும் அப்படின்னா Alt+F அமுத்திட்டு X அமுத்தினீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். அவ்வளோதான். இது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா டேப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து Ctrl+Right arrow. Ctrl+Right arrow கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரே நிமிஷம். Ctrl+Left arrow, Ctrl+Right arrow. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கர்சர் வந்து நம்ம சர்ச் பண்ணுறதுல இருக்குது, ஏதோ ஒரு பேஜில் இருக்குது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து நமக்கு ஜம்ப் ஆகணும் அப்படின்னா அந்த ஜம்ப் ஆகிறதுக்கு வந்து இந்த கீஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நார்மலாக கர்சரை வெறும் ஏரோ மார்க் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டர் மட்டும்தான் வந்து பேக் போகும் இல்லை ஃபார்வர்டு போகும். ஸோ கண்ட்ரோல் அமுத்திட்டே பண்ணிங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் எண்டு டு எண்டு வரும் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் அதுக்கு யூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ட் ப்ளஸ் எஃப். ஆல்ட் ப்ளஸ் எஃப் எதுக்கு அப்படின்னா அந்த மெனு சைடில் இருக்க மெனு ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் ஆல்ட் ப்ளஸ் எஃப். இல்லை ஆல்ட் ப்ளஸ் இ அமுத்திங்கனாலும் இது ஓப்பன் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து புக்மார்க்கு வந்து ஷோ ஆகிறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் பி. கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் பி ஆல்ரெடி வந்து ஷோ ஆகிட்டு தான் இருந்துச்சு. அதே அமுத்தினீங்கன்னா ஹைட் ஆயிரும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் பி அமுத்தினீங்கன்னா ஹைட் ஆயிரும். மறுபடியும் அதே பி அமுத்தினீங்கன்னா ஷோ ஆகும். புக்மார்க் வந்து ஷோ ஆகிறதுக்கும் மினிமைஸ் பண்ணுறதுக்கும். அடுத்து வந்து புக்மார்க் மேனேஜரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஓ. கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஓ இது அமுத்தினீங்க அப்படின்னா புக்மார்க் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி பேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெச். கண்ட்ரோல் ப்ளஸ் ஹெச் அமுத்தினீங்க அப்படின்னா ஷிஃப்ட் பேஜ் அந்த ஹிஸ்ட்ரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே. கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே எதுக்கு அப்படின்னா டவுன்லோட் பேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு. கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே அமுத்தினீங்கன்னா டவுன்லோட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்கேப். இந்த கீ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் ஆகிறதுக்கு. க்ரோமில் தனியாக டாஸ்க் மேனேஜர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்கேப் இதை அமுத்தினீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் டி. ஷிஃப்ட்டு ஆல்ட்டு டி இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏரோ மார்க் வந்து லெஃப்ட் சைடு ஏரோ மார்க்கில் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு நம்ம வந்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா போதும் பேக் சைடு ஓப்பன் ஆகிக்கும். அந்த மாதிரி வந்து அந்த பேக்கு ரீஃப்ரெஷ்ஷு ஃபார்வேர்டு இந்த மூணு ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அடுத்தது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபைன் பார் கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப். கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் இல்லை F3 இதில் ரெண்டு எது அமுத்தினீங்கனாலும் சரி ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இது கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் அமுத்திருக்கேன், அதுக்கு வந்து ஃபைன் பேஜ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து F3 அமுத்தினீங்கனாலும் ஃபைன் பண்ணுறதுக்கு வரும். ஸோ இதுதான் ஷார்ட்கட் கீ. ரெண்டாவது வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி. இது அமுத்தினீங்கனாலும் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கும் வந்து ஃபைன் பண்ணுற இதுதான் வரும். ஸோ அடுத்தது என்னங்கிறத பார்க்கலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஜே. கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஜே அமுத்துறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜே அமுத்துறேன். இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதை வந்து F12 அமுத்தினீங்கனாலும் வரும். F12 அமுத்துறேன். இப்போ F12 அமுத்தினாலும் உங்களுக்கு வந்து டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் டெலிட். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டெலிட் அமுத்துனீங்க அப்படின்னா புக்மார்க் வந்து அதாவது புக்மார்க் கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு வருது. ப்ரௌசிங் டேட்டா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஷார்ட்கட் கீ தான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டெலிட். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன ஆப்ஷனுங்கிறத பார்ப்போம். இப்போ டோட்டலாகவே ப்ரௌசரில் வந்து நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சேவ் பண்ணுறதுக்காக கூகுள் க்ரோமில் வந்து கெஸ்ட்டு டேட்டா வந்து கெஸ்ட்டு சைன்அப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எம் அமுத்துறீங்க அப்படின்னா இந்த கெஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது வந்து மொபைல்லையும் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஐ. இது எதுக்கு அப்படின்னா இதுக்கு வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ F7 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ இது என்னன்னு தெரியல. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஜஸ்ட் லீவ் பண்ணிடலாம். நான் வந்து சப்போஸ் நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமே நான் சொல்கிறேன். ஸோ இதை கேன்சல் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து
இப்போ ஏதாவது சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வெப்சைட்டாகவே ஓப்பன் ஆகணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ட்ரூ காலர் மட்டும் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் இதை அமுத்தினோம் அப்படின்னா டைரெக்டாக வெப்பேஜே ஓப்பன் ஆகிக்கும். இப்போ வந்து இது மட்டும் இல்லை, நம்ம வந்து எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் இந்த சும்மா வந்து நம்ம பேரை மட்டும் கொடுத்து கண்ட்ரோல் என்டர் அமுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்டே ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்து டெலிகிராம் ஓப்பன் ஆகலை. ஸோ கரெக்டாக வந்து கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக ஓப்பன் ஆகிக்கும். ஸோ சைட் நேம் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். சைட் நேம் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக ஓப்பன் ஆகிக்கும். இப்போ ஃபேஸ்புக்குன்னு கொடுக்குறேன். facebook.com கொடுக்க வேண்டாம், கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம் அப்படின்னா facebook.com ஓப்பன் ஆகிக்கு. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஷார்ட்கட் மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அட்ரஸ் பாருக்கு டைரெக்டாக ஜம்ப் ஆகணும். இப்போ இந்த இடத்துல இருக்குது கர்சரு, நம்ம வந்து மவுஸ் வச்சு மூவ் பண்ணி இந்த அட்ரஸ் பார் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ட் டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் பாருக்கு ஓப்பன் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இந்த கீ அதே மாதிரி இப்போ வந்து பிரிண்ட் பேஜ், இந்த பேஜ் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் பி அமுத்தினீங்க அப்படின்னா பிரிண்ட் ஓப்பன் ஆகிக்கும். அந்த பிரிண்ட்டு வந்து நம்ம பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். F5 அமுத்திங்கன்னா பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகும். கரண்ட் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் தெரியும். ஷிஃப்ட் டேப் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரியும். இப்போ வந்து ஏதாவது ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ ப்ளஸ் செலக்ட் எ ஃபைல். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ ப்ளஸ் செலக்ட் எ ஃபைல். இப்போ வந்து ஃபைலில் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஓ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைலை அப்லோட் பண்ணுறதுக்கு இது ஓப்பன் ஆகும். இந்த ஃபைல் எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணுமோ அந்த வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகும். புக் மார்க் சேவ் பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து புக் மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் டி அப்படின்னா வந்து புக் மார்க் பண்ணுறதுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணி நேம் வந்து எடிட் பண்ணி டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா F11 ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். மறுபடியும் திருப்பி அதே F11 அமுத்திங்க அப்படின்னா எக்ஸிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஜ் ஜூம் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளஸ் சிம்பிள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ஜூம் ஆகிட்டே வரும். மைனஸ் அமுத்திங்கன்னா அப்படியே ஜூம் அவுட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ என்ன பாயிண்டில் இருக்குது, 1.175% இருக்குது. இது நார்மல் விண்டோவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா திரும்ப நம்ம மைனஸ் பண்ணிட்டு இருக்க அவசியம் இல்லை. கண்ட்ரோல் ப்ளஸ் 0 அமுத்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஜூமில் வந்து ஓப்பன் ஆகிக்கும். இப்போ வந்து டாப் ஆஃப் த பேஜில் தான் இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து பாட்டம் ஆஃப் த பேஜ் கொண்டு வரணும் அப்படின்னா எண்டுக்கு வைக்க கொடுத்தீங்க அப்படின்னா கடைசி கீழே இருக்க பேஜுக்கு ஓப்பன் ஆகி கீழே இருக்க இடத்துக்கு வந்துடும். ஹோம் அமுத்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துடும். அதே மாதிரி ஷிஃப்ட்டு அமுத்திக்கிட்டு நீங்கள் வந்து ஹோம் பேஜ் அப்பு அமுத்திங்க, பேஜ் டவுன் அமுத்திங்கன்னா அப்படியே கீழே அடுத்தடுத்து அப்படியே லைன் மேலாம் வந்துடும். பேஜ் அப் அமுத்திங்க அப்படின்னா மேலே வரும், பேஜுக்கு மேலே வரும். ஸோ ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நிறையா ஷார்ட்கட் வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதை பற்றி இன்னும் வந்து நிறையா ஷார்ட்கட் வந்து இன்னும் இருக்குது, சில ஷார்ட்கட் இருக்குது. அது என்னங்கிறத நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்லாம் கொடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து 32 பேர் ஆன்லைனில் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.